பொடலங்காய் பொரியலுக்கு பொடலங்காய் அதை சிறுவாக நம்ம நறுக்கிக்குவோம். சிறுவாக நறுக்கி அதில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 5 minutes ஊற வச்சு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பொடலங்காய். இப்போ அதுக்கு தேங்காய், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு கரகரப்பாக கொஞ்சம் நுணுக்கிக்கலாம். கரகரப்பாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரகரன்னு பாருங்கள், இந்த கரகரப்பு போதும். இப்போது கடாயை வச்சு ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு, நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து அடங்கட்டும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்ப்போம். கடுகு நல்லா வெடிக்குது, வெடித்து அடங்கிடுச்சு. இப்போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். கடுகு வெடித்து அடங்கின பிறகு போட்டால் தான் நல்லது. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். உளுத்தம்பருப்பு ஒரு பொன் வறுவலாக வரட்டும். உடனே பொடலங்காய் போட்டுக்கலாம். பொடலங்காய் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கலாம். நம்ம பொடலங்காயில் ஆல்ரெடி உப்பு போட்டு பிசைஞ்சு கழுவி இருக்கோம்ல, அதனால் உப்பு வேண்டாம். நல்லா அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும். ஆனால் மூடாதீங்க, மூடினா கலர் மாறிடும். இந்த அரைச்சி வச்ச தேங்காயும் சீரகம் காஞ்ச மிளகாய் இதுதான் அதுக்கு காரமே. இதையும் அதையும் நல்லா போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருப்போம். இதில் தேங்காய் சேர்த்ததுனால சர்க்கரை போட வேண்டாம், கலர் மாறும்னு சொல்கிறதுக்கோசம் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால வேண்டாம். நல்லா வதக்குறோம் இல்லையா, கலர் அப்படியே இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இப்போ மூடி வைக்கலாம். நல்லா வதக்கிட்டோமா, லைட்டாக தண்ணி தெளித்து 2 கைப்பிடி தெளித்தா போதும். ஒரு சிலருக்கு அரை வேக்காடு இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்லா வெந்தால் தான் பிடிக்கும். நம்ம அரை வேக்காடு வேணும்னா இந்த கைப்பிடி தண்ணி போட தேவையில்ல. நல்லா கொஞ்சம் வெந்து வேணும்னா இந்த ஒரு கைப்பிடி தண்ணி போடணும். இப்போ நல்லா வெந்து போச்சு. இதில் நம்ம கொஞ்சோண்டு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொரியல் நல்லா வெந்து போச்சு. நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பருப்பு போட்டு கலந்துக்கலாம். பொரியல் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
சூப்பராக புடலங்காய் பொரியல் ரெடி. பருப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். ரசம் வச்சுட்டு தொட்டுக்கலாம், சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்கணும்னா செம்ம சூப்பராக இருக்கும். புடலங்காய் பொரியல் ரெடி. நீங்கள் செய்து பாருங்கள்.